வணக்கம் நண்பர்களே. இன்று ஐபிஎல் 2026 ரெண்டாவது போட்டியா 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியும் 3 முறை சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோத போறாங்க. மும்பை வான்கடே கிரவுண்டில் நடக்கிற இந்த போட்டியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், இந்த ரெண்டு டீமோட பலவீனம் என்னன்னு வீடியோல தெளிவா பார்க்கலாமா நண்பர்களே. முதல்ல பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது பேட்டிங்கோட சொர்க்கம் மாதிரி. பவுண்டரிஸ் எல்லாமே பக்கம்தான், அதனால கண்டிப்பா சிக்ஸர் மேலேயே பார்க்கலாம். ஆனா முதல்ல ஒரு 4 ஓவர் பந்து நல்லா ஸ்விங் ஆகும். அந்த 3-4 ஓவர் மட்டும் பார்த்து ஆடிட்டா அப்புறம் என்ன, பறக்க விடலாம். நைட் டைம்ல பனிப்பொழிவு டியூ அதிகமா இருக்கும், அதனால டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் கண்டிப்பா பவுலிங் தான் போடுவாங்க. இங்க ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்னு பார்த்தா 195 தான். அதனால முதல்ல பேட்டிங் செய்யற டீம் 190+ ரன்ஸ் அடிச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு போராட முடியும். அடுத்து இந்த ரெண்டு டீமோட பிளேயிங் 11 என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல எம்ஐயோட பிளேயிங் 11 1 ரோஹித் சர்மாவும் 2 குவிண்டன் டிகாக்கும் ஓப்பனிங் பேரா களமிறங்குவாங்க. 3ல திலக் வர்மா, 4ல சூரியகுமார் யாதவ், 5ல ஹர்திக் பாண்டியா, 6ல வில் ஜாக்ஸ், 7ல நமத்லீர், 8ல சாண்டனர், 9ல தீபக் சகார், 10ல ஜஸ்பிரீத் பும்ரா, 11ல ட்ரெண்ட் போல்ட். இம்பாக்ட் பிளேயரா மயங்க் மார்க்கண்டே ஆடுவார். கேகேஆர் டீமோட பிளேயிங் 11ல பின் ஏலனும் 2வது அஜிங்கே ரகானவும் ஓப்பனிங் பேர களமிறங்குவாங்க. 3வது அங்கிரிஸ் ரகுவன்சி, 4வது கேமரூன் கிரீன், 5வது ரிங்கு சிங், 6வது ரமன்தீப் சிங், 7வது சுனில் நரேன், 8வது வருண் சக்கரவர்த்தி, 9வது வைபவ் அரோரா, 10வது கார்த்திக் தியாகி, 11வது பிளஸ்ஸிங் முசரபானி. இம்பாக்ட் பிளேயரில் சௌரப் தூபேன்னு ஒரு ஸ்பின்னர் ஆட வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, எம்ஐல பேட்டிங் டெப்த் பலமா இருக்கு. ஹிட்மேனு, ஸ்கை, திலக்குன்னு டாப் ஆர்டர் பலமா இருக்கு. மிடில்ல பாண்டியா, வில் ஜாக்ஸ்னு பொழந்து கட்டுவாங்க. பவுலிங்ல பும்ரா போல்ட் கூட்டணி ஆரம்பத்திலேயே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. எம்ஐயோட வீக்னஸ்னு பெருசா எதுவும் இல்லை. என்ன மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. கேகேஆரோட பலம்னா அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் தான். கேமரூன் கிரீன், சுனில் நரேன், ரமன்தீப் சிங்னு பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலையும் நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் பின் ஆலன் கொலஃபார்ம்ல வராரு. பவர் பிளேல அவர் பறக்க விட வாய்ப்பு இருக்கு. வீக்னஸ்னா பவுலிங் தான். 18 கோடிக்கு எடுத்த மத்திசா பத்திரானாவும் இன்ஜுரினால இல்லை. அப்புறம் மெயின் பவுலரா இருந்த ஹர்ஷித் ராணா, ஆகாஷ் தீப்னு எல்லாருமே ரூட் அவுட் ஆனது இந்த டீமோட பெரிய பிரச்சனை தான். இந்த போட்டியில பிளேயர்ஸ் பேட்டில்ஸ் என்னன்னு பார்த்தா, ரோஹித் சர்மா விசஸ் சுனில் நரேன் பேட்டில் கண்டிப்பா இருக்கும். நரேனோட சுழல்ல ஹிட்மேன் பல டைம் சிக்கி இருக்காரு. ஸ்டார்டிங் ஓவர்ஸ்ல இந்த பேட்டில் அனல் பறக்கும். அடுத்து ஸ்கை விசஸ் வருண் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேரோட பேட்டில பார்க்க ஆர்வமா இருக்கு. அடுத்து ரிங்கு சிங் விசஸ் ஜஸ்பிரீத் பும்ரா, வேர்ல்டு நம்பர் 1 டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் விஸ் வேர்ல்டு பெஸ்ட் பினிஷர். இதுதான் கடைசி 2 ஓவர்ஸோட கிளைமேக்ஸா இருக்க போகுது. அடுத்து பிளேயர்ஸ் டு வாட்ச்ல பார்த்தோம்னா, என்னோட கணக்குப்படி எனக்கு எம்ஐல குவிண்டன் டிகாக் நல்லா ஆடுவார்னு, கேகேஆர்ல அங்கிரிஸ் ரகுவன்சி சாலிடா ஆட போறாருன்னு தோணுது. அடுத்து ஃபைனல் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் பிளஸ் கடப்பார பேட்டிங் பிளஸ் பும்ராவோட 4 ஓவர்ஸ், இது எல்லாத்தையும் கண்டிப்பா சமாளிக்கிற அளவு கேகேஆர் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. கண்டிப்பா இந்த போட்டியை எம்ஐ ஒன் சைடட் மேட்சா வெறித்தனமா முடிப்பாங்க. என்னோட கணக்குப்படி எம்ஐ 70% வெற்றிக்கான சான்ஸும் கேகேஆருக்கு 30% சான்ஸும் கொடுக்குறேன். உங்க கணிப்பு என்னன்னு சொல்லுங்க நண்பர்களே. மக்களே, இந்த வீடியோவில் உங்க கருத்து என்ன? ஹிட்மேன் நாளைக்கு செஞ்சுரி அடிப்பாரா, இல்லைன்னா கேகேஆர் சர்ப்ரைஸ் பண்ணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாமா மக்களே?